வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இந்த நிலையில் வாக்குச்சாவடிகளில் ஆங்காங்கே கொஞ்சம் அசம்பாவிதமும் நடந்திருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா வாக்குச்சாவடியில் நடந்த மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான சம்பவம் அந்த வாக்குச்சாவடி முழுவதும் மிகுந்த ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வாங்க என்ன நடந்தது, எந்த ஊரில் நடந்ததுன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாக்குச்சாவடியில் தலைமை காவலருக்கு கழுத்தில் கத்தி குத்து, இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல், என்ன செய்தின்னு பார்க்கலாம். பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறையூர் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடி ஒன்றில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறை மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதல் வாக்காளர் அலறியடித்து ஓடியிருக்கிறாங்க. பூம்புகார் தொகுதி பொறையூர் ஜமாலியா நடுநிலைப் பள்ளியில் உள்ள 324வது வார்டு வாக்குச்சாவடியில் இன்று காலை முதலே வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்று வந்தது. இங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த குத்தாலம் காவல் நிலையத்தை தலைமை காவலர் விக்னேஷ் என்பவரை அங்கு வந்த நபர் ஒருவர் திடீரென தான் மறைந்த வைத்திருந்த சிறிய கத்தியால் கழுத்து மற்றும் கைகளில் சரமாரி குத்திருக்கிறாங்க. இரத்த வெள்ளத்தில் சரிந்த தலைமை காவலரை அங்கிருந்து மீட்டு உடனடியாக பொறையாரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறாங்க. அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தலைமை காவலரை தாக்கிய நபரை பிடித்து போலீசார் நடத்திய விசாரணையில் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளது. கைதான நபர் காட்டுச்சேரி பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் என்பது தெரிய வந்திருக்கிறது. இவர் காவல்துறையின் மீது மிகுந்த வெறுப்பில் இருப்பவர் என்றும் சீருடையில் இருக்கும் போலீசாரை கண்டாலே அவருக்கு பிடிக்காது என்றும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்பு இதே போல போலீஸ்காரர் ஒருவரை பிரபாகரன் தாக்கியுள்ளார். விசாரணையில் அம்பமாகியுள்ளது. இந்த கத்திக்குத்து சம்பவத்தை தொடர்ந்து ஜமாலியா பள்ளி வாக்குச்சாவடியில் சிறிது நேரம் வாக்குப்பதிவு பாதிக்கப்பட்டது. கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டது. பாதுகாப்பு பலப்படுத்ததை தொடர்ந்து வாக்குப்பதிவு மீண்டும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. திருமங்கலத்தை தொடர்ந்து பூம்புகாரிலும் வாக்குச்சாவடி உள்ளே வன்முறை சம்பவம் நிகழ்ந்திருப்பது தமிழக தேர்தலில் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.